அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்கள், கர்த்தர் என்னோடு இருந்து என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். இந்த நாட்களிலே கவலையை மேற்கொள்வது எப்படி? ஒரு மனிதனுக்கு இந்த கவலைங்கிறது ஒரு பெரிய ஒரு வியாதி. காசு பணம் இருக்கிற ஆள்கிட்டையும் கவலை இருக்கும், நல்ல பரிபூர்ண சுகம் இருக்கிற ஆள்கிட்டையும் கவலை இருக்கும், கோடிக்கணக்கான சொத்து இருக்கிற ஆள்கிட்டையும் கவலை இருக்கும், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருந்தாலும் கவலை இருக்கும். இந்த கவலையை மேற்கொள்வதற்கு தெரியாமல் கவலைங்கிறது ஒரு வித நோய் மாதிரி பார்த்துக்கொள்ளும். ஆனால் நம்ம பிள்ளைங்க கவலைப்படுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஏசப்பா நிறையா சொல்லி கொடுத்துருக்கிறார். நீ கவலைப்படாத, காட்டு பசுமல் கவனித்துப்பார், விதைப்பது மேலே அறுப்பது மேலே கலைஞர்கள் சேர்ப்பது மேலே அவைகளை காட்டிலும் நீ ஒரு விசேஷமானவள் அப்படின்னு சொல்லி ஏசப்பா நிறைய ஆறுதல் வார்த்தையை நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, வருமானத்தை கொடுத்துருக்கிறாரு, வீட்டை கொடுத்துருக்கிறாரு, எவ்வளவோ காரியங்களை ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்தாலும் ஆனால் அந்த கவலைங்கிறது எந்த ரூபத்திலே தான் வந்துடும். படிக்கிற பிள்ளைகள் கூட டீச்சர் வஞ்சிட்டாங்க அப்படின்னா ஒரு கவலை, ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டா ஒரு கவலை, வீட்டில் புருஷங்காரன் வஞ்சிட்டா ஒரு கவலை, இப்படி எல்லாவற்றிலும் ஒரு கவலை ஆளுகை பண்ணி கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த கவலை என்னன்னு கேட்டிங்கன்னா அது நம்மளுக்கு சரீரத்தில் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை கொண்டு வரும் என்பது நிறைய பேத்துக்கு தெரியல. நீ கவலைப்படுதுன்னா ஒரு சரீரத்தை ஒரு முழத்தை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? உன் கவலைகளை உன் மனதுக்குள்ளே கொண்டு வந்தால் மன துக்கத்தினாலே உன்னுடைய ஆவி என்ன செய்திருமா, முறிந்துவிடும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா கவலைப்படுறதுனால ஒன்றும் இல்லை, அதனால் கவலைப்படலாம் அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டீங்கன்னா உங்கள் சரீரத்தில் பாதிப்பு தான் உண்டாகும். சரீரத்தில் பாதிப்பு உண்டு. எனக்கு கவலை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நாளைக்கு விடிஞ்சால் என்ன செய்யணும், நாளை கழிச்சு என்ன செய்யணும், நாளை கழிச்சு என்ன செய்யணும், இது எப்படி கட்டி முடிக்கிறது, இப்படிலாம் பலவிதமான கவலைகள் இருக்கத்தான் செய்கிறது. இந்த கவலை தான் பார்த்துக்கொள்ளுங்க ஒரு வியாதியை கொண்டு வருது. பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் இந்த சர்ச்சு கட்ட ஆரம்பிக்கும் போது எனக்கு எந்த உதவியும் கிடையாது. சர்ச்சு கட்டி முடித்த உடனே தான் எனக்கு ஒரு விளைவின போராட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தெரிஞ்சு ஒரு சுகர் அட்டாக் ஆகிருக்கு, சுகர் தொடர்ந்து வருது அப்படின்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஓவரை நம்ம ஃபீல் பண்ணும்போது, ஓவரை கவலைப்படும் போது நம்மளுக்குள்ளே ஒரு வியாதி என்ன செய்யுது உருவாகும். பார்த்துக்கணும். ஏன்னா பல பிரச்சனைகளை சந்தித்து, பல போராட்டங்களை சந்தித்து, பல கடன் பிரச்சனைகளை, நிந்தைகளை, அவமானங்களை சந்தித்து நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன தான் நம்ம கவலைப்பட்டாலும் நம்ம கவலைப்படுறதுனால அந்த பிரச்சனை தீராது. கவலைப்படுறதுனால பிரச்சனை தீராது. அப்போ கவலையை மேற்கொள்ள என்ன செய்யணும், கவலைப்படாமல் இருக்க என்ன செய்யணும்? குடும்பத்தை குறித்து கவலை, எதிர்காலத்தை குறித்து கவலை, பிள்ளை எப்படி படிக்க வைக்கிறது கவலை, புருஷன் சரியில்லையே, வருமானம் சரியில்லையே, எப்படி குடும்பத்தை நடத்துறது, இந்த ஆளை நம்பி நான் குடும்பத்தை நடத்தலாமா, இந்த ஆளை நம்பி கடைசி வரைக்கும் இருக்கலாமா, அப்படிங்கிற நிறைய கவலைகள் எல்லா குடும்பங்களிலும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட கவலைகள் வரும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, நான் உங்களை விசாரிக்கிறபடியால். இன்றைக்கி நம்ம ஓவராக கடன் ஆகிட்டோம், பலவிதமான கவலையில் இருக்கிறோம், பலவிதமான போராட்டத்தில் இருக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியுது, ஏற்ற வீட்டுக்காரங்களுக்கு தெரியுது. அவங்க ஏன் இப்படி கவலைப்படுறீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் உதவி செய்கிறேன், தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, நம்மளை விசாரிக்க மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் மூஞ்சி தொங்க போட்டு உம்முன்னு உட்காந்துட்டே இருப்போமா, அப்போ அவங்க பார்ப்பாங்க, ஏன் மூஞ்சி தொங்க போட்டு என்ன பிரச்சனையே எங்களுக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்க. ஏன்னா எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கு தெரியும். நம்மளை விசாரிக்க மாட்டாங்க. ஏன் விசாரிக்க மாட்டாங்கன்னா அவங்கவுங்க பிரச்சனை அவங்களோடு, அவங்க குடும்பத்தை நடத்துறது பெரும்பாடு இருக்குது. நீ பக்கத்து வீட்டு பிரச்சனை எப்படி எடுக்க முடியும்? ஆனால் இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தர் ஏசப்பா சொல்கிறாரு, மகனே மகளே, நான் உன்னை விசாரிக்கிறபடியால். நான் உன்னை என்ன செய்வேன், விசாரிப்பேன். ஏன் டல்லாக இருக்க, ஏன் அழுகிற, ஏன் கவலைப்படுற, ஏன் மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை, எதனால் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிற தெய்வம் தான் இயேசு. நம்ம பிரச்சனையை பார்த்துட்டு அம்போன்னு விட்டுட்டு போகிற தெய்வம் அல்ல. நீங்கள் பலவீனத்தில் இருக்கலாம், கவலைப்படலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், கவலைப்படலாம், சரியான குடும்ப வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லை, கவலைப்படலாம், எனக்கு வாட்ச ஆள் சரியில்லை, இப்படி வாழ்க்கை அமைஞ்சு போச்சு, கவலைப்படலாம். ஆனால் இப்படி கவலைப்பட்டு கொண்டு இருக்கும்போது எல்லாரும் கண்டு உங்களை எள்ளி நகையாடுவாங்க. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, எதுக்கு நீ கவலைப்படுற, உன் பிரச்சனை என்ன, உன் வேதனை என்ன,
உன் துக்கத்தை பக்கம் என்ன செய்யணும், என்கிட்ட சொல்லு, என்கிட்ட கொடு, நான் என்ன செய்கிறேன், பாதுகாத்து கொள்வேன், நடத்துவேன் அப்படிங்கிறார். அதான் அவர் சொல்கிறாரு, நான் உங்களை விசாரிக்கிறபடியா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கவலைகளையும் என்ன செஞ்சுருங்க, என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறார். ஆமேன், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேலே உன் பாரத்தை வச்சிரு, என்ன செய்யாத, நீ தேவையில்லாமல் கலங்காத, தேவையில்லாமல் தவிக்காத, தேவையில்லாமல் உரி பண்ணாத, தூக்கம் இல்லாமல் அங்கிட்டு பிறண்டு படுக்காத, எல்லாத்தையும் அவர்கிட்ட என்ன செஞ்சிரு, இறக்கி வச்சிரு அப்படிங்கிறார். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன, வேதனை என்ன, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ நெருக்கம், எதனால் கஷ்டப்படுறோம், எதனால் கவலைப்படுறோம் அப்படிங்கிற எல்லா பிரச்சனைகளையுமே அப்பாட்ட என்ன செய்யணுமா, உங்கள் கவலைகளெல்லாம் என் மேலே என்ன செஞ்சுருங்க, எப்படி போட்டிருக்கு, எப்படி போட்டிருக்கு, கவலையை கர்த்தர் மேலே என்ன செய்யணுமா, வைக்க வேண்டும். வேறு எந்த மனுஷன் மேலேயும் வைக்க வேண்டாம். அப்போ கர்த்தர் மேலே வைக்கணும்னா எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்கலாம். கர்த்தர்கிட்ட நீங்கள் சொல்கிறது தான் அவர் மேலே வைக்கிறது. நான் இவ்வளோ பிரச்சனை இருக்கேன், என்னை காப்பாற்றுங்க அப்போ நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக கர்த்தர் அதுக்குண்டான காரியத்தை செய்வார். அல்லேலூயா. இப்போ கவலையை மேற்கொள்வதற்குண்டான வழிமுறைகள், இந்த செய்தியின் தலைப்பு கவலையை மேற்கொள்வதற்குண்டான வழிமுறைகள். ஒன்று, எல்லா கவலைகளையும் ஏசப்பட்ட சொல்லிடணும், அவர் மேலே என்ன செஞ்சிடணும், வச்சிடணும். ரெண்டாவது, சங்கீதம் 119:92, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். இப்போ கவனிங்க, துக்கத்தில் கவலையில் அழிஞ்சு போயிருப்பீங்க அப்படிங்கிறார். எப்படி துக்கத்தில் கவலையில் அழிஞ்சு போயிருப்பான். இன்றைக்கி நீங்களே நானும் துக்கம் வருது, வேதனை வருது, கஷ்டம் வருது, நெருக்க வருது, நிந்த வருது, அவமானம் வருது, போராட்டம் வருது. ஆனால் இவளை போராட்டத்தின் மத்தியிலும், இவளை கவலையின் மத்தியிலும், இவளை நிந்தையின் மத்தியிலும், இவளை பிரச்சனையின் மத்தியிலும் நம்ம சாவாமல் பிழைத்திருப்பது அவருடைய வார்த்தை நிமித்தமாகத்தான். அல்லேலூயா. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இல்லாதிருந்தால் என் துக்கத்தை என்ன செஞ்சிருப்பேனா, அழிஞ்சு போயிருப்பேன். இன்றைக்கி நீ இல்லைனா செத்துருப்பேன், என் புருஷன் இல்லைன்னா செத்துருப்பேன், என் பொண்டாட்டி இல்லைன்னா செத்துருப்பேன், என் மாமை இல்லைன்னா செத்துருப்பேன், சித்தப்ப இல்லைன்னா செத்துருப்பேன். அப்படி சொல்ல முடியாது. அப்படியே நம்பியிருந்தோம்னா செத்துருப்போம். ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் உயிரோடு இருப்பதற்கு காரணமே அவருடைய வேத வசனங்கள் நம்ம கற்றுக்கொண்டபடியால், அவர் வேத வசனங்களை நம்ம அறிந்து கொண்டபடியால், அந்த வேத வசனங்கள் நமக்கு இல்லாதிருந்தால் துக்கத்திலே கவலையில் என்ன செஞ்சுருப்போமா, அழிந்து போயிருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அதான் சொல்லுது, என்ன செய்யணும், எப்படி சொல்ல, வேதத்தில் மனமகிழ்ச்சியாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். திருப்பி இந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். உமது வேதம், கர்த்தருடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அல்லேலூயா. அப்போ வேத வசனங்கள் நமக்கு இருப்பதுனால அப்பப்போ அந்த வேத வசனங்கள் நம்மை ஆறுதல் படுத்துகிறது. வேத வசனங்கள் அப்பப்போ நம்ம என்ன செய்து தைரியப்படுத்துகிறது. வேத வசனங்கள் அப்பப்போ அன்றன்றுக்குள்ள அப்பத்தை கொடுத்து நம்மளை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையில் பிழைப்பான். அப்படின்னா இன்றைக்கி வேத வசனங்கிற அந்த வார்த்தை இன்றைக்கி நமக்குள்ளே இருப்பதுனால தான் நம்ம எல்லோரும் பிழைச்சிருக்கிறோம், நம்ம எல்லோரும் வாழ்கிறோம். இன்றைக்கி துக்கத்தை எப்படி மேற்கொள்கிறது, வேதத்தில் நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன்னா வேதம், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இல்லாதிருந்தால் துக்கத்தில் என்ன செஞ்சுருப்போம், அழிந்து. இயேசு மட்டும் இல்லைன்னா, இயேசு தான் வேதம், வேதம் தான் இயேசு, இயேசு தான் வேதம், வசனம் தான் இயேசு. அப்போ அந்த இயேசு மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுருப்போம், எத்தனையோ ரூபத்தில், எத்தனையோ வழியில், எத்தனையோ பிரச்சனை, ஒரு பிரச்சனையா, ரெண்டு பிரச்சனையா, ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம வாழ்க்கை. விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து வாலிப வயதில் ஒரு பிரச்சனை, படிக்கும்போது ஒரு பிரச்சனை, கல்யாணம் முடித்தவனு ஒரு பிரச்சனை, பிள்ளையை பெற்றவனு ஒரு பிரச்சனை, பிள்ளையை பெற்று முடித்து ஒரு தொழிலில் ஒரு பிரச்சனை, பிஸ்னஸில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, பக்கத்து ஒரு பிரச்சனை, ஏத்தோடு பிரச்சனை, நாத்தனா பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, இப்படி எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி போகும்படி, அதை மேற்கொண்டு ஓடும்படி கர்த்தருடைய வேத வசனம் உங்களுக்கு எனக்கு மான் கால்களை கொடுத்து நம்மளை இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, வேத வசனம் மனமகிழ்ச்சியாக இல்லாதிருந்தால் துக்கத்திலே அழிந்து போயிருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த கவலையில் மேற்கொள்வதற்கு இன்னொரு ஒரு ஆயுதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேத வசனங்களை என்ன செய்ய வேண்டுமா, நீங்கள் படிக்க வேண்டும். வேத வசனங்கள் மன்னிப்பு கொடுக்குற வசனங்கள் இருக்கிறது, ஐஸ்வர்ய வசனம் இருக்கிறது, உற்சாகத்தின் வசனம் இருக்கிறது, தைரியத்தின் வசனம் இருக்கிறது, கிருபையின் வசனம் இருக்கிறது, நீ வாழ வைக்கிறதுக்கு உண்டான வழிகள் எத்தனையோ வார்த்தைகள் இருக்கிறது, ஞானத்தின் வசனம் இருக்கிறது. அப்போ இந்த வசனங்களை நாம் படிப்பதனாலே, இந்த வசனங்களை நாம் அறிக்கை பண்ணுவதனாலே கர்த்தருடைய வார்த்தை நம்மளை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. அப்படின்னா அடிக்கடி வேத வசனங்களை நாம் தியானிக்க வேண்டும். அடிக்கடி வேத வசனங்களை தியானிக்கும் போது, ஈசாக்கு அம்மா இறந்து போச்சுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் மாலை வேளையிலே வசனத்தை நினைச்சுவார், தியானம் பண்ணுவார்.
கர்த்தர் அந்த கவலை மேற்கொள்ள மனைவியை கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்போ அதே போல தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கவலைகளை மேற்கொள்ள ஒரே வழி. எத்தனை பேர்த்திட்ட பழகினாலும், எத்தனை பேர்த்திட்ட பேசினாலும், எத்தனை நண்பர்கள் இருந்தாலும், எத்தனை தோழி இருந்தாலும், எத்தனை சொந்தங்கள், எத்தனை உறவுகள் இருந்தாலும் நம்மளை யாரும் நம்மளை தேற்ற முடியாது. நம்மகிட்ட இருந்த கவலை எடுத்து போட முடியாது யாரும். ஆனால் கவலை எடுத்து போடக்கூடிய வல்லமை எதில் இருக்குதுன்னு கேட்டால் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்கள் அசைப்படும் போது, அந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் போது என்ன உங்களுக்குள்ள ஒரு மனமகிழ்ச்சி என்ன செஞ்சிடும், வந்துவிடும். மூன்றாவதாக கவலையை என்ன செய்ய வேண்டுமா, நீங்கள் தள்ளிவிட வேண்டும். என்ன செய்ய வேண்டுமா, என்ன செய்யணுமா, தள்ளணும். கவலையை சேர்த்து வைக்கக்கூடாது. கவலை வரத்தான் செய்யும், பக்கத்தில் வர செய்யும். அப்போ என்ன செய்யணும், ஒரு தூசியை தட்டி விடுற மாதிரி தள்ளி விட்டுறணும். எப்படி தள்ளி விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எபிரெயர் 12:1, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். இந்த வேதவசனம் என்ன சொல்லுது, பாரமான யாவற்றையும். பாரம்னா எத்தனையோ பாரம் இருக்குது. குடும்ப பாரம், பிள்ளைகள் பாரம், பிள்ளைக்கு படிச்சுப்படி வேலை இல்லாமல் இருக்கே பாரம், பிள்ளைக்கு திருமணம் நடக்கலையே ஒரு பாரம், கவலைங்கிற பாரம், பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கலையே கவலைங்கிற பாரம், இப்படி என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலையே அவன் புலம்பிகிட்டு இருந்தால் அது ஒரு பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்காங்க. என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலையே அது ஒரு பாரம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பாரத்தை நீ சுமக்காத, இந்த மாதிரி பாரத்தை என்ன செய்ய, தள்ளி விடு, உதறி தள்ளு அப்படிங்கிறார். பாரத்தை என்ன செய்யணுமா, உதறி தள்ள வேண்டும். எப்படி தள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேகமோன்ற திரளான சாட்சி உன் கண்ணு முன்னால் இருக்கிறது. அந்த சாட்சிகளை பாரு, அந்த அற்புதங்களை பாரு, அந்த அதிசயங்களை பாரு, அவர் செய்த நன்மைகளை பாரு. அதை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுருக்கிறாரு, எனக்கு செய்ய மாட்டாரா அப்படின்னு நினச்சி இதை நீ பக்கத்தில் வச்சுருக்காத, உள்ளத்தில் வச்சுருக்காத, அதை தேவையில்லாமல் சிந்திக்காத, அதை தள்ளிவிடு. மேகமோட சாட்சி அப்படின்னா மேகத்தை அளக்க முடியாது, மேகத்தை என்ன முடியாது, அவ்வளவு அற்புதங்கள் ஏசப்பா பண்ணியிருக்கிறார். ஒன்றா ரெண்டா சொல்லி முடியாது. 4 நாள் இறந்து கிடந்த லாஸ்ட் உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு, சொல்லி முடியாது. பாண்டவதி சிறுமியை உயிரோடு எழுப்பியிருக்காரு, சொல்லி முடியாது. இளம் வாலிபனை உயிரோடு எழுப்பியிருக்காரு, சொல்லி முடியாது. 5:2 மணி பெருக பண்ணியிருக்காரு, சொல்லி முடியாது. இவ்வளவு சாட்சிகள் நம்ம கண்ணு முன்னால் இருக்கிறத நிப்பாட்டி வச்சு அதை தியானம் பண்ணி அதை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத போராட்டமான அந்த கவலைகளை என்ன செய்ய வேண்டுமா, உதறி தள்ள வேண்டும். அல்லேலூயா. உதறி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ எப்படி கவலையை வச்சுருக்கா அப்படின்னு கேட்டால், டெய்லி இந்த பிரச்சனை இருக்குது எப்படி சமாளிக்குமோ தெரில, டெய்லி இந்த பிரச்சனைக்கு எப்படி சமாளிக்குமோ தெரில, டெய்லி என்ன அப்புறம் இதயத்தின் நினைவு வாயில் வரும், இதயத்தின் நினைவு வாயில் வரும். அப்போ டெய்லி அந்த பிரச்சனையை, அந்த கவலையை, அந்த வேதனையை நீங்கள் வாயில் அறிக்கிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த கவலையை, அந்த பிரச்சனையை நீங்கள் தள்ளி விடலை, உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன செய்யணும், வேதம் சொல்லுகிறது, உனக்கு உண்டான பாரத்தை தள்ளிவிடு, உனக்கு உண்டான கவலை என்ன செய்ய, தள்ளி விட்டுரு அப்படிங்கிற. அப்போ இந்த பாரம், இந்த துக்கங்கள் நீ உள்ளத்தில் சேர்த்து வைக்கடா. அப்போ இந்த துக்கத்தை போக்குறதுக்கு, இந்த கவலையை போக்குறதுக்கு மாற்று வழி. உள்ளங்கள் இருளாக இருக்குது, உள்ள இருட்டாக இருக்குது, ஒரு வெளிச்சமான உள்ளம் இல்லை, இறுதியம் இருட்டாக இருக்குது, ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியல, எங்கே போனாலும் போராட்டம், இருளாகவே இருக்குது, சமாளிக்க முடியல, என்ன செய்யறது இல்லை, குழப்பமாக இருக்குது. அப்போ நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற இந்த பாரங்களும் இந்த கவலைகளும் அந்த இருளும் போவதுக்கு மாற்று வழி, அதுக்குண்டான பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோமர் 1:21 என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். சிந்தையினால என்ன செய்றாங்க, வீணரானார்கள். உணர்வு இல்லாத இருதயம் இருளடை. அப்போ கவலையை மேற்கொள்ள, பாரத்தை இறக்கி வைக்க என்ன செய்யணுமா, நம்ம தேவனை அறிஞ்சிருக்கிறோம், அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன், அவர் தான் இரட்சகர், அவர் தான் மீட்பர் என்பதை எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் அறிஞ்சிருந்தோம் இந்த கவலையை மேற்கொள்ள அவர் என்ன செய்யணுமா, அவரை மகிமைப்படுத்தி துதிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். இதுவரை அந்த நடத்தின எபினேசரை என்ன செய்யணுமா, ஆராதித்து துதிக்கும் போது இருள் விளையிருமா. எப்படி போட்டிருக்கு, பைபிளில் போட்டிருக்கு, அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமல் துதிக்காமல் சோத்தரிக்காமல் சிந்தையில் வீணரானார்கள், உணர்வில்லாத இருதயம் என்ன ஆயிடுச்சா, இருளாச்சு. ஏன் இருள் வருது அப்படின்னு கேட்டால், அவரை மகிமைப்படுத்தலை, அவரை ஸ்தோத்தரிக்கலை, அவரை துதிக்கலை, அவரை ஆராதிக்கலை, அவரை உயர்த்தலை, அவரை கனப்படுத்தலை. அப்படி யாரெல்லாம் கர்த்தரை துதிக்காமல், கர்த்தரை அறிஞ்சும், கர்த்தரை தெரிஞ்சும், மீட்பர் என்று அறிஞ்சும் அவரை துதிக்காமல், ஆராதிக்காமல், ஸ்தோத்தரிக்காமல், அவருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை, அவர் செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தாமல் இருக்கும்போது நம்முடைய உள்ளத்தில் இருள் வந்துவிடும், போராட்டம் வந்துவிடும். அப்போ அந்த இருள் எப்போது மறையும், அவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகு போல உருகும்.
அப்போ துதிக்கும் போது போராட்டம் என்ன செய்கிறது? மாறுகிறது. அப்போ என்ன செய்யணுமா? கவலையை மேற்கொள்ள கர்த்தரை என்ன செய்யணுமா? மகிமைப்படுத்த வேண்டுமா? அடுத்து இன்னொரு காரியம், கவலையை மேற்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எப்படி போட்டிருக்கு? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஒன்றுக்குன்னா வீட்டை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, எந்த காரியத்தை குறித்து நீ கவலைப்படாத. கவலைப்படாமல் என்ன செய்யணுமா? தேவனுக்கு என்ன செய்யணுமா? தெரியப்படுத்தணும். என்ன செய்யணும்? தேவனுக்கு தெரியப்படுத்தணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இப்போ எனக்கு தேவை 10 லட்சம், அவ்வளோ தேவைகள் இருக்குது. அப்போ நான் என்ன செய்யணும்? தேவனுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் இவ்வளோ தொகை தேவைப்படுது, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, காற்று வராது, மழையே வராது, பள்ளங்கள் நிரப்புகிற தேவன், நீங்கள் சொல்லிட்டீங்க, எதை பற்றியும் கவலைப்படாத, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நீ என்ன செய்ய? ஜெபத்தோடு விண்ணப்பத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்து. அப்போது எல்லா பற்றிக்கும் மேலான தேவ சமாதானம் உன் இருதயத்தையும் உன் சிந்தையும் காத்துக்கொள்ளும்னு சொல்லியிருக்கிறீங்க. அதனால் நான் தெரியப்படுத்துகிறேன். A to Z வரைக்கும் தெரியப்படுத்துகிறேன். உட்காந்த காரியம், நின்ற காரியம், கடை வந்த காரியம், அவன் வஞ்சது, அவன் போனது, வருமானம் இல்லை, என்ன செய்யட்டும், நாளைக்கு சோறாக்க காசு இல்லை, அரிசி வாங்க காசு இல்லை, என்ன செய்ய தெரியல. அப்படி ஒவ்வொன்றா அக்கு வேறு ஆணி வேறு என்ன செய்யணும்? அப்பாட்ட தெரியப்படுத்துங்க. நீங்கள் வீட்டுக்கு கட்ட குடும்பத்தில் இருக்கிற ஆள்கிட்ட தெரியப்படுத்துறதை காட்டிலும் நீங்கள் ஏசப்பாட்டை நீங்கள் தெரியப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பான முறையில் அவர் உங்களுக்கு உண்டான தேவைகளை என்ன செய்வார்? சந்திப்பார். அடுத்தபடியாக யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காமல் கவலைப்படாமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய். என்ன சொல்றாரு? நீ கவலைப்படாத, கலங்காத, நான் உதவி செய்வேன், நான் காப்பாற்றுவேன், தேவைகளை சந்திப்பார்னு சொல்லி என் மேலே என்ன செய்ய? விசுவாசமாக இருன்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறார். அப்போனா அவர் கண்டிப்பாக இங்கே இருங்களேன், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லிட்டாரு. அவர் சொன்னதே நிறைவேற்றுகிற தேவன் கண்டிப்பாக தருவார். என்னுடைய வார்த்தை உங்ககிட்ட நிலைச்சிருந்தால் நீ கேட்டுக்கொள்கிற எந்த காரியத்தையும் உனக்கு தருவேன்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பாக அது என்ன செய்யும்? அது நிறைவேறும். அப்போ இந்த வார்த்தை தருவேன்னு சொல்லிட்டாருன்னா அவர் செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே என்ன செய்யணுமா? இருக்க வேண்டுமாம். அல்லேலூயா சொல்லுங்கள் எல்லாரும். அல்லேலூயா. கடைசியாக 7வது பாயிண்ட். இதுவரை 6 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். அடுத்து 7வது பாயிண்ட், சங்கீதம் 112:7. துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அல்லேலூயா. இங்கே இருக்க நம்முடைய இருதயம் என்ன செய்ய? பயப்படக்கூடாது. எப்படி தெரியுமா? அவருடைய வார்த்தையை என்ன செய்யுமா? நம்பணுங்கிறார். திருப்பி சொல்லுங்க அந்த வசனத்தை திருப்பி. துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். இங்கே இருக்க துர்ச்செய்தி, கஷ்டமான செய்தி, தோல்வியான செய்தி, நெருக்கமான செய்தி, போராட்டமான செய்தி, இதெல்லாம் நீங்கள் என்ன செய்றீங்க? கேட்குறதுனால உங்களுக்கு என்ன செய்யும்? சந்தோஷம் கிடைக்காது, சமாதானம் கிடைக்காது, பயம்தான் வரும், கவலை தான் வரும். ஆனால் அந்த துர்ச்செய்தி என்ன செய்யாத? நீ கேட்காத. தீங்கை கண்முன்னால் வைக்காமல் நீ வார்த்தை மேலே என்ன செய்யணுமா? நம்பிக்கையாக இருக்கணுமா? அப்படி வார்த்தை மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமேன். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார்.
நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலா இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலா இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனே, இந்த வேளையிலே கவலையை மேற்கொள்வதற்கான வேத வசனங்களை சுட்டி காட்டியிருக்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே கவலையிலிருந்து விடுதலை தாங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க. எல்லா இக்கட்டு, கடன் பிரச்சனை, நெருக்கம் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தாங்க. காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.